அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 18 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவரான மசூத் அசார் வீட்டுக்காவலில் வைக்கப்படவில்லை என்று இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதர் ஷாதித் மாலிக் கூறியுள்ளார். சமீபத்தில் தான் மசூத் அசார் வீட்டுக்காவல் வைக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் சௌத்ரி முகத்தர் அகமது கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா, பிரிட்டன், அமெரிக்கா, ஜப்பான், பாகிஸ்தான், வங்கதேசம், மாலத்தீவு ஆகிய 7 நாடுகளின் ராணுவ ஆலோசகர்கள் கடந்த திங்கட்கிழமை இலங்கை போர்முனைக்கு சென்று பார்வையிட்டனர் என்றும் இதனை இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக கொழும்பிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 4 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. கச்சா எண்ணெயின் விலை பேரல் ரூபாய் ஒன்று $40 உள்ளது. கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து சரிவில் செல்வதால் உற்பத்தியை குறைக்க எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. புகழ்பெற்ற அமெரிக்காவின் டைம் இதழ் 2008 ஆண்டின் சிறந்த மனிதராக திரு பராக் ஒபாமாவை தேர்வு செய்தது. அவரது படத்தை தனது முகப்பட்டியில் பிரகாசித்து அவருக்கு பெருமை சேர்த்ததாக வாஷிங்டனில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் மீது நிருபரால் வீசப்பட்ட ஷூவுக்கு ரூபாய் 47 கோடி கொடுக்க தயாராக இருப்பதாக சவுதி அரேபிய கோடீஸ்வரர் ஒருவர் அறிவித்துள்ளதாக பாக்தாத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க டாக்டர்கள் முதலாக ஒரு பெண்ணுக்கு முகமூற்று அறுவை சிகிச்சையை மிக வெற்றிகரமாக செய்து முடித்ததாக அமெரிக்காவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மைக்ரோசாப்ட் நிறுவனம் தனது இணைய உளவி மென்பொருள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் உள்ள ஒரு பாதுகாப்பு ஓட்டையை நிவர்த்தி செய்ய அவசரமாய் பேட்ச் எனப்படும் தீர்வு ஓட்டு ஒன்றை வெளியிட்டுள்ளதாக அமெரிக்காவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமங்கலம் தொகுதி அதிமுக வேட்பாளராக முத்துராமலிங்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உடனடியாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார் என்றும் திரு தா கிருட்டிணன் கொலை வழக்கில் இவர் மட்டுமே கடைசி வரை அரசு தரப்பு சாட்சியாக சாட்சியம் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று தலைமைச் செயலகத்தில் நடந்த ஒரு விழாவில் 800 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டுமானம் மற்றும் சுரங்க தொழிலாளருக்கு பயன்படும் கனரக பொருள் இயந்திரங்களை தயாரிப்பதற்கான விரிவாக்க திட்டத்தை கேட்டபில்லர் இந்தியா நிறுவனமும் தமிழக அரசிற்கும் இடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தினதாக தமிழக தலைமைச் செயலகத்தில் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஏற்பட்ட பலத்த கனமழையின் காரணமாக அனைத்து பகுதிகளிலும் நீரில் மூழ்கியது அனைவரும் அறிந்ததே. இதையடுத்து அரசு வெள்ள நிவாரணத் தொகை வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வரும் திமுக அரசை கண்டித்து சென்னை உள்பட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதாக அனைத்து பகுதிகளிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாட்டின் ஒட்டுமொத்த பணவிகிதம் டிசம்பர் 6ஆம் தேதியுடன் முடிவந்த வாரத்தில் 6.84% குறைந்துள்ளதாகவும் கடந்த 9 மாதங்களில் இந்த அளவுக்கு பணவீக்கம் குறைந்திருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்து கேட்டபோது பணவீக்கம் குறைகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் மக்களுடைய முக்கியமான அத்தியாவசிய பொருட்களின் விலை வீங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கோல்டு கஸ்ட் என்ற தங்க காசு மோசடி நிறுவனத்தின் முக்கிய ஏஜென்ட்டுகளில் ஒருவரான பெரோஸ்கான் கொடுத்த வாக்குமூலத்தில் தான் கைதாகாமல் இருப்பதற்காக போலீசாருக்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தேன் என்று கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் சில இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் தற்போது அந்த இன்ஸ்பெக்டர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் சென்னையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் திரு ரஜினிகாந்த் அவர்களின் எந்திரன் படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் இது தொடர்பாக சன் குழும நிர்வாக இயக்குநர் திரு கலாநிதி மாறனை அவரது இல்லத்திற்கு சென்று ரஜினிகாந்த், இயக்குநர் சங்கர், கேமராமேன் ரத்னவேல் உள்ளிட்டோர் சந்தித்ததாக சென்னையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானுக்கு செல்லும் திட்டத்தை கைவிடும்படி கிரிக்கெட் வாரியத்தை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு செல்லாது என கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை.
18 டிசம்பர் 2008 பிற்பகல் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் பனிமேகம் போல மேகங்கள் இருப்பதும் அடர்த்தியான மேகங்கள் எதுவும் தென்படவில்லை. வங்கக்கடலில் ஒரு சில இடங்களில்தான் அடர்த்தியான மேகங்கள் இருப்பதும் இந்த மேகத்தால் மழைகள் அதிகம் பெய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.